Luxurious. இது நம்ம ஃபேமிலி. திமுக வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். சார், சிலிண்டரோட வீட்டு உபயோக சிலிண்டரோட விலையை 100 ரூபாய் குறைச்சு பிரதமர் வெளியிட்டிருக்காரு மகளிர் தினத்தை முன்னிட்டு. இதை எப்படி பாக்குறீங்க? அது மட்டும் இல்லாம பாஜகவை சேர்ந்த ராமஸ்ரீனிவாசன் ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காரு. இப்ப 100 ரூபாய் குறைச்சிட்டோம், திமுக தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த மாதிரி அந்த 200 ரூபாயை எப்ப குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. இது ஒரு தேர்தல் நேர ஸ்டண்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் மோடி அவர்கள் அடித்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் இது. இதனால பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒட்டுமொத்த மக்களும் பாஜகவுக்கு ஓட்டு போட போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாயையை உருவாக்குவதற்கான முயற்சி இது. இப்போ ஒரே கேள்விதான் எல்லாரும்னாலும் வருகிறது. இப்போ 100 ரூபாவா குறைச்சிங்களே, இதை ஏன் போன மாசம் செய்யல? இதை ஏன் போன வாரம் செய்யல? இதை ஏன் 6 மாசத்துக்கு முன்னாடி செய்யல? இதை ஏன் 1 வருஷத்துக்கு முன்னாடி செய்யல அப்படின்ற அந்த கேள்வி வரும். மகளிர் தினத்துக்கு மகளிருக்காக இது அப்படின்னா அந்த மகளிரை இப்போ இவ்வளவு நாள் அல்லல் பட வைத்திருக்கிறீர்களே, இவ்வளவு குரூர மனமா உங்களுக்கு அப்படின்ற இன்னொரு கேள்வியும் ஏற்படுகிறது. எதனால இந்த விலை குறைப்பு? அப்ப எதனால இதுக்கு இந்த விலையை ஒரு நாள் வச்சிருந்தீங்க? 2014 400 ரூபாய் இருந்த சிலிண்டர். அப்போ ஒரு 25 ரூபாய் ஏறினதுக்கு எல்லாரும் ரோட்ல இறங்கி போராடினார்கள். மோடி வந்துட்டாருன்னா சிலிண்டர் விலையை குறைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. 10 வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் ஆன பிறகு 10 வருஷம் கழிச்சு 100 ரூபாயை குறைத்திருக்கிறார். இது எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்று வேலை? இதனால இது என்ன தெரியுது அப்படின்னா, பாஜக ஒரு செல்வாக்கு இழந்து இருக்கிறது. இந்த 10 வருடங்கள்ல எதுவுமே செய்யாம செல்வாக்கை இழந்து இருக்கிறது. இப்படி கடைசி நேரத்துல இது போன்ற விஷயங்கள் எதையாவது செய்து செல்வாக்கை உயர்த்த முடியுமா? அந்த மக்கள் அவரை நம்ம பாஜக மேல் இருக்கக்கூடிய வெறுப்பு, அவ்வளவு வெறுப்பு இருக்கே, அந்த வெறுப்பை குறைக்க முடியுமா என்ற அந்த ஒரு முயற்சியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கு, நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்வதற்கு பாஜகவிற்கு அருகதை இருக்கிறதா? திமுக எத்தனையோ விஷயங்களை மகளிருக்காக, மகளிர் முதல்ல இலவச பஸ் பயணத்தில் தொடங்கி புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பள்ளியில் கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபாய் வரை கொடுத்திருக்கக்கூடிய அரசு திமுக அரசு. பெண்களுக்கான அரசு இது. வேலையில 40% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதுமை மகளிருக்கு 1000 ரூபாய் மாசம் ஒரு உரிமை தொகை கொடுக்கப்படுகிறது. இந்த உரிமை தொகை திட்டத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நிச்சயமா இந்த வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை குறைப்பு தொடர்பா உங்களோட கருத்தை பதிவு செஞ்சதுக்கு நன்றி திரு சரவணன். அன்பு Luxurious. இது நம்ம ஃபேமிலி.